பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டில் வந்து 2 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த 2 கற்பனை அப்படின்னா, உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் லவ். 2வது காரியம் என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்ற 2 கற்பனை இருக்கு. இந்த கற்பனையை அநேகர் புரிந்த விதத்தை நான் சொல்றேன். என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள் இருக்கு. அந்த கட்டளைகளை கடைபிடித்தால்தான் இந்த 2 கற்பனைகளை நிறைவேற்ற முடியும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து இந்த 2 கட்டளைகளை மாத்திரம் நம்ம கடைபிடித்தா போதும், வேற எதுவும் நமக்கு தேவையில்லைன்னு. இன்னும் சிலர் வந்து அந்த 613 கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றினால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிந்திருப்பீங்கல்ல. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சரியான பதிலை வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஏன்னா கர்த்தருடைய காரியத்தை நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா புரிந்து கொண்டு இருப்பது வித்தியாசமா இருக்கு. கர்த்தருடைய காரியம் இதைதான் சொல்லுகிறது, வசனம் இங்கு ஆதாரமா இருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கிறது அவசியமா இருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.